ஹாய் கைஸ், குட் மார்னிங். அந்த படம் நடந்திருந்தா ஒரே படத்தோட போயிருப்பேன் கைஸ். ஆனால் இட் பிகேம் அன் ஆப்சேஷன். அதுக்கப்புறம் நான் கிளம்புனேன் கைஸ். இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு நான், அதுக்கப்புறம் அந்த 3:33 படத்தோட டைரக்டர் சந்துரு, நாங்கள் 2 பேர் தான் டெய்லி கிளம்புவோம் கைஸ். டெய்லி கிளம்பி போய் ஏதாச்சும் ஒரு ப்ரொடியூசரை பார்ப்போம். அதாவது உப்மா கைஸ். உப்மா இந்த சென்ஸ் நீங்கள் மற்ற சினிமாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், கேவலமான ப்ரொடியூசர். அப்படி பார்த்தா சாதா உப்மா இல்லை, எல்லாம் ரவா உப்மா, இட்லி உப்மா வரைக்கும் பார்த்துட்டோம் கைஸ். அதாவது நாங்கள் போய் கதை சொல்ல போவோம், ஒரு குடும்பமே கேட்கும். இன்ஃபேக்ட் ஒரு 25 பேர் உட்காந்து கதை கேட்டாங்க கைஸ். குழந்தைங்க அழுவும், குழந்தை ஒன்று காலில் அப்படியே ஓடுது கைஸ், ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு, லெஃப்ட்டில் ஓடுது, ரைட்டில் ஓடுது. அப்படி இன்னொரு ப்ரொடியூசர், தம்பி அந்த ஹீரோயின் மட்டும் நம்ம சொல்கிறத போட்டுரு கைஸ் அப்படின்னு. அப்போவே நமக்கு தெரியும் உப்மாவோட உச்சம், அவனுக்கு எதுக்கு படம் பண்ண வரானுங்கன்னு தெரியும் கைஸ். ஓகே. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃப்ரேமோ, ஒரு ஷார்ட்டோ, இல்லை ஒரு விஷயமோ நான் எனக்கு பிடிக்காம நான் வச்சதே இல்லை கைஸ். ஓகே. அதனால் கொஞ்சம் அது ஜாஸ்தி நமக்கு. ஸோ அதனால என்னென்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது கைஸ். த ப்ராசஸ் வாஸ் வெரி வெரி ஹார்ட். இட் வாஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ நான் ஒரு 2 நிமிஷத்தில் சொல்கிறேன். இட் வாஸ் 2 years ஆஃப் ஸ்ட்ரகிள். ஓகே. எனக்கு இதெல்லாம் சொல்ல பிடிக்காது, பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ திஸ். ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஒன்றே சொல்கிறேன், அந்த 2 years செஞ்சுட்டானே கைஸ். எங்கெங்கேயோ போவோம், மதுரை போனோம், திருச்சி போனோம், திருநெல்வேலி போனோம், எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனால் உப்மா சாதா ஐயோ செய்வானுங்க. காலைல கிளம்புவோம், வண்டி எடுப்போம், போவோம். எவனையாவது போய் பார்ப்போம். ஒருத்தன் செக்கு 20 லட்ச ரூபா, 18 லட்ச ரூபா செக்கெல்லாம் கொடுத்தாங்க. பவுன்ஸு. நாங்கள் செக்கு வாங்கிட்டு வரோம், வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டான். நாங்களாம் ஐயோ நம்ம ப்ரொடியூசர், ஹீரோ, சாரி டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்லாம் நினச்சிக்கிறோம். பார்த்தா பவுன்ஸு செக்கு. இதெல்லாம் நடந்தது கைஸ். சந்துரு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பாதி பேர் நம்ப மாட்டேன். எவனுங்க அந்த கதை தெரியுமா, கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ரொம்ப கஷ்டம் கைஸ், ரொம்ப கஷ்டம். பட் ஒன் திங், டோன்ட் எவர் லீவ் கான்ஃபிடென்ஸ். அதுக்கு அடுத்து ஒரு எபிசோட் இருக்குது. 4 எபிசோட் க்ரேஸியாக இருக்கும் கைஸ், க்ரேஸி. உனக்கு டைரக்ஷன் பண்ண தெரிலன்னு ஒருத்தர் சொன்னாங்க கைஸ். ஓகே. அந்த எபிசோட் தான் நாளைக்கு. பாய் காய்ஸ்.